ஃப்ரண்டல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் தனித்து நின்றால் அவரால் ஜெயிக்க முடியாது, அவர் வேஸ்ட்டு, கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா சர்ச்சைக்கு பேர் போனவங்க ஆள். எந்த ஒரு விஷயத்த அவங்க பேசுனாலும் சர்ச்சையில் தான் போய் முடியும். அடிப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் முழு சங்கியாகவே மாறிட்டாங்க. சங்கிகளுக்கு சொம்பு தூக்கி இருந்தவங்க இப்போ முழு சங்கியாகவே மாறி இருக்கிறாங்க. கஸ்தூரி, நடிகை கஸ்தூரி பாஜகவில் இணைஞ்சி பல விஷயங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. தெலுங்குகளுக்கு எதிராக பேசி ஓடி ஒளிஞ்சி அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி சிக்கி சின்னாப்பின்னமெல்லாம் இருக்கிறாங்க. அது வாயை விட்டு வினைய வாங்கிக்கிற விஷயம்தான் கஸ்தூரியுடைய விஷயம். இப்போ அடுத்த கட்டமாக விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. தம்பி விஜய் அவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், தனிச்செல்லாம் நின்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் அரசியலை நிலைநிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. பாஜக கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க செல்லாம், உங்களை அப்படியே வச்சு என்ன பண்றோம், தங்கத்தட்டில் வச்சு என்ன பண்றோம், தாங்குறோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. திமுகவை எதிர்க்கணும்னா மூன்றாவது ஒரு அணி உங்க தலைமையில உருவாக்க கூடாது, அது எங்களுக்கு ஆபத்து. உங்களுக்கு ஆபத்து இல்லை, திமுக ஆபத்து இல்லை, எங்களுக்கு ஆபத்து. அதனால மூன்றாவது ஒரு அணியை உருவாக்காதீங்க, நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு விஜய்க்கு என்ன பண்றாங்க, ரெட் கார்பரேட் கூப்பிட்டு போட்டு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் என்ன பண்றது தெளிவா இருக்கிறாரு. இது பாஜக கொடுத்த அசைன்மெண்ட், அது ஒரு கதை, அது அப்படி இருக்கட்டும். இப்போ திமுகவை இவங்க எதிர்க்கணும். கஸ்தூரி அவங்க சொல்றது என்னன்னா, திமுகவை ஒழிக்கணும், திமுகவை அழிக்கணும்னா தயவு செய்து எங்க கூட வந்திருப்பா, நீ மூன்றாவது ஒரு அணியை உருவாக்காத, அது எங்களுக்கு பாதகம் அப்படின்ற. மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கினாலும் அது விஜய்க்கு பாதகமா இருக்கோ அவருக்கு சாதகமா இருக்குதோ அது அப்பாற்பட்ட விஷயம். எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாம் ஒன்று தானே சேர போறீங்க, இதுல என்ன இருக்கு. அதனால இப்ப என்ன பண்றாங்க, மக்களை குழப்பி விடணும், விஜய்க்கு ஒரு மாசம் ஏத்தணும் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக என்ன பண்ணிருக்கு, விஜய்க்கு வலை வீசி இருக்கு. ஒரு குழு ஒன்று அமைங்க, போயிட்டு விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ்சி ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா அதிமுகவை நம்பிதான் நீங்க உள்ள வரணும் கூட்டணிக்குள்ள. என்னதான் இருந்தாலும் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாலும் ஏன் தலைமையில நீங்க அதிமுகக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி என்ன பண்றாரு, ஒரு குழு ஒன்று போடுங்கப்பா, அவங்க சீனியர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆர்டர் போட்டிருக்காரு. குழு ஒன்று போடுங்க, 5 பேர் குழுவோ 6 பேர் குழுவோ எத்தனை குழுனா போடுங்க, விஜய் கிட்ட போய் டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, கூட்டுட்டு வாங்க, உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்குதா தகவல் வந்துருக்கு. இப்போ விஜய்க்கு இவங்களே மவுசேத்தி விடுறாங்க. பாஜக அதிமுகவும் ஏற்கனவே விஜய் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு சோசியல் மீடியாக்கள்ல தான். எனக்கு 100 சீட்டு கிடைச்சிரும், எனக்கு 20%, எனக்கு 50%. பொய் சொல்றதுக்கு ஒரு கூச்சநாச்சம் இருக்குதால அநியாயத்துக்குன்னு இப்படி அள்ளி விடுறீங்களே. சரி ஓகே, காசா பணமா அள்ளி விடுவோம், ஜெயிக்க போறோமா, அதனால இப்படி சொல்லியாச்சுன்னா மகிழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் என்ன பண்றாங்க, மகிழ்றாங்க. அவங்களுக்கு குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துடும். 2026 வெயிட் பண்ணி பாருங்க. இவங்க இப்படி மாதிரி பில்டப் கிரியேட் பண்றாங்களா, இது எல்லாமே இவங்களுக்கே என்ன பண்ணும், அகைன்ஸ்டா மாறிடும், ஆப்பா மாறிடும். அதான் நிதர்சனமான உண்மை. அதனால விஜய்க்கு இத்தனை % ஓட்டு இருக்கு, இத்தனை தொகுதியில வின் பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. போதாதுக்குன்னு பாஜகவும் அதிமுகவும் மாறி என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. விஜய்க்கு நீங்க கூட வாங்க, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரோம், 5 மினிஸ்டர் பதவி தரோம், 50 சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு பக்கம், நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வாங்க சார், நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பார்த்து எங்களுக்கு எதனா போட்டா போடுங்க, அதை பார்த்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில் பாஜக இறங்கி போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்படி கோட் பண்றாருன்னா பாஜக வேற விதமா கோட் பண்ணுது. ஆக மொத்தம் இவங்க 2 பேரையும் தான் ஒரு நிலையான கட்சி, தேசிய கட்சின்னு பாஜகவும் மறந்துடுச்சு, மாநில கட்சின்னு அதிமுகவும் மறந்துடுச்சு. நேத்து கட்சி ஆரம்பிச்சது மாநில அந்தஸ்து கூட பெறல, அங்கீகாரமே பெறல கட்சி. அந்த கட்சிக்கு மாறி என்ன பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தேசிய கட்சி, மாநில கட்சி. இந்த கட்சியில எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இவங்க கீழே நம்ம ஆண்டு இருக்கோம். பாத்துக்கங்க எந்த அளவுக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. அதிமுக இந்த அளவுக்கு கேவலமா போகுமா, பாஜக போகும், ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது, அது விட்டுருங்க. ஆனா அதிமுக இந்த அளவுக்கு கேவலமா போகுமா, அதனாலதான் ஓபிஎஸ் ஐயா வச்சு செஞ்சாரு. இன்னைக்கு ஒரு காலத்துல கூட்டணிக்காக அதிமுக தேடி காலம் போய் இன்னைக்கு கூட்டணிக்காக அதிமுக மற்றவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. இதுதான் எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி.
அதிமுகவை எதை நோக்கி நான் கொண்டு சென்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பீத்திக்கணும்னா இதை வச்சுதான் பீத்திக்கணும். அதிமுக வீட்டு வாசல்ல நிறைய கட்சிகள் வந்து என்ன பண்ண காத்து நின்றாங்க, கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கங்கம்மா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்தவன் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க, கூட்டணியில என்ன சேர்த்துக்கப்பா, கூட்டணிக்கு வாப்பா, நான் முதலமைச்சர் ஆனப்பான்னு. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு செய்த பெரிய சாதனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எழுதி ஒட்டிக்கணும். இந்த ரேஞ்சுக்கு தான் அதிமுகவை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு கேவலமா இல்லை? விஜய்லாம் ஒரு ஆளு, விஜய் கட்சியில ஒரு கட்சி அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தேவு காத்துட்டு இருக்காரு. ஆளு மேல ஆளு, தூது மேல தூது விட்டு இருக்காரு. கோர்ட்டே கண்டிச்சுங்க, இதெல்லாம் ஒரு கட்சியா, இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு கோர்ட்டே கண்டிடுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சுய லாபத்துக்காக, பதவிக்காக இன்னைக்கு விஜய் காலில் போய் விழுற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ கேவலமா பேசுனார் ஆதவர்ஜனா. எடப்பாடி பழனிசாமில ஒரு ஆளா, அவரை நம்பிலாம் யாரும் கூட்டணிக்கு வருது தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ஆனா அதெல்லாம் தொடச்சு போட்டு என்ன பண்றாரு, இன்னைக்கு விஜய் காலிலே போய் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி விழுந்துட்டு இருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதே ஸ்டாண்ட்ல பாஜக என்ன பண்றாங்க, நிறைய பேர் கூவிட்டாங்க. எச் ராஜா மெர்சல் படத்துக்களால எந்த அளவுக்கு மெர்சல் ஆகி பேசினாரு. இன்னைக்கு விஜய், ஜோசப் விஜய் போயிட்டு இன்னைக்கு விஜய்க்காக நான் என்ன பண்ணுவேன், என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அஜித் டைலாக எச் ராஜா விடுறாரு. என்ன தாண்டி தான் நீங்க விஜயை போய் தொடணும் அப்படின்னு. ஏன், எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்க? வானதி சீனிவாசனக்கா பெரிய ஆளுமை எங்க கட்சிக்குள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அரணா நிக்கிறாங்க, அண்ணாமலை அரணா நிக்கிறாரு, நயினார் அரணா நிக்கிறாரு. ஏன் சுத்தி சுத்தி பாஜக விஜய்க்கு இந்த அளவுக்கு அரணா நிக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் கூட்டணிக்காகத்தான் அப்படின்றது பச்சையா தெரியுது. உங்களுடைய ஆக்டிங்கு, உங்களுடைய பேச்சு மாற்றம் எல்லாமே பச்சையா தெரியுது. விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. ஆனா ஜெயிக்க மாட்டீங்க. மக்கள் நினைக்கணும், நீங்கள் நினைக்க கூடாது, மக்கள் நினைக்கணும் என்ன யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அது திமுகவுக்கு அகைன்ஸ்டா போடுறாங்க போடல, அது அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு கட்டாயத்தினால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்மளுக்கு திமுக பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் விஷயம் இல்லை. எக்காரணத்துக்கு கொண்டும் அதிமுகவோ இல்ல பாஜக கூட்டணியோ இங்க தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா அத்தோட தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே மூட்டை முடிச்சு கட்டிக்கணும். ஏன்னா பாஜக அவ்வளோ விஷயங்களை வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சீரழிக்கிறதுக்கு. தொகுதி மறுவரை கொண்டு வந்துருவாங்க, நம்முடைய ஸ்கூல் பள்ளி கல்வித்துறைக்கு பிஎம் சிஸ்டத்தை கொண்டு வந்துருவாங்க. அது மாத்திரம் இல்லாம எல்லா கட்டுப்பாடுகளும் நம்மளுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்போ அதிமுக ஆட்சியில் உதயமின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நீட்டை கொண்டு வந்தாங்க, எல்லாமே ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சைன் போட்டு கொண்டு வந்தது. இன்னைக்கு மனை மாற்றுறாங்க, மின் கட்டணம் உயருது. ஏன் உயருது? நீ சைன் போட்டு கொண்டு வந்தனால தானப்பா உயருது. நீ அன்னைக்கே உதயமின் திட்டத்தை வந்து தடை பண்ணிதான் இன்னைக்கு வந்திருக்குமா? இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க மக்கள். ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, அப்படியே திமுக மேல திருப்பாங்க. சோ திமுக மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு உயர்த்துறாங்க அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து நிக்கிறாங்க. ஆனா இதே பாஜகவோ திமுகவோ மக்கள் அழிக்கிறது, நசுக்கிறதுக்கான திட்டங்களை கொண்டு வராங்க. ஸோ அதனால 2026 நம்மளுக்கு திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா இங்க அதிமுகவோ இல்ல பாஜகவோ இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து ஊதுறார விஜய் இவரும் வந்துடக்கூடாது. ஏன்னா கன்ஃபார்மா விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியிலே சேர மாட்டார். அவர் தலைமையில மூன்றாவது ஒரு அணி உருவாகும். அப்படி மூன்றாவது ஒரு அணி உருவாகிச்சுன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அது பாஜக கூட தான் மெர்ஜ் ஆகும். சோ புறவாசல் வழியா நாங்க தான் ஸ்ட்ரெயிட்டா வர முடியல, தம்பி விஜயை வச்சு நாங்க உள்ள வரோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துருவாங்க. அதனால விஜயும் வரக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, திமுக தான் ஆட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிச்சிருவாங்க. கருத்து கணிப்பெல்லாம் தெல்ல தெளிவா தெரியுது. 60% ஓட் பேங்கோட திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு திமுக கூட்டணியுடைய ஒட்டுமொத்த ஓட் பேங்க் 60% பிளஸ் அப்படின்னு தான் இங்க இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் இங்க சொல்றோம். அது மாத்திரம் இல்லாம இங்க நடிகை கஸ்தூரி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள்
தனியா அவர் தலைமையில கூட்டணி அமைக்க வேண்டாம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க தனிமையில உங்க தலைமையில கூட்டணி அமைச்சீங்கன்னா அது திமுகவுக்கு ஃபேவரா போகும். ஏடிஎம்கே ஓட்டு உங்களுக்கு வந்துடும், பாஜக ஓட்டு உங்களுக்கு வந்துடும், கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஓட் பேங்க் எங்களுக்கு கம்மியாயிரும், நீங்க வந்துருவீங்க அப்படின்னு கஸ்தூரி அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம நடிகை கஸ்தூரி உங்களை சுத்தி இருக்கிறவங்கள முதல்ல மாத்துங்க சார். அவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. கரூர் நடந்த சம்பவத்தை வச்சு எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள நம்பாதீங்க, புதுசா ஒரு ஆளை எடுங்க அப்படின்னு நாங்களே ரெப்ரசன்டேட்டிவ் பண்றோம். பாஜகவுக்கு எங்களுக்கும் வந்து ஃபேவரா இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃபேவரா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை ரெப்ரசன்டேட்டிவ் பண்றோம், அவங்கள நீங்க நேமிங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயம், இந்த விஷயத்தை ஏத்துக்கணும். விஜய் அவர்களை இந்த விஷயத்தை ஏத்துக்கணும். உங்க கூட சுத்தி இருக்கிறவங்கள மாத்துங்க ஃபர்ஸ்ட். நிறைய பேர் கோரிக்கை விடுத்துட்டாங்க. அக்கா கஸ்தூரி அக்காவும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு உங்க கூட இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் மாத்துங்க. பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்களோ, தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வைக்கிறீங்களோ, அது உங்க விஷயம். ஆனா மக்கள் உங்களை தோக்கடிக்க போறாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். பாஜகவை சேர்ந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பலவிதமான அட்வைஸ்களை கொடுத்திருக்காங்க. இந்த அட்வைஸை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.